அனைவருக்கும் வணக்கம். This is Dr. Jagannathan. Today I am going to talk about hypertension. இப்போ இந்த மாடர்ன் டேஸில் 3 வியாதிகள் ரொம்ப பிரபல்யமாகவும் மிகவும் ஆபத்தானமாக இருக்கும். அதாவது 3 இம்பார்ட்டன்ட் அண்ட் கில்லிங் டிசீசஸ். அதில் முக்கியமாக உள்ளது ஹைப்பர் டென்ஷன். அதாவது ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னாக்கா பிளட் ப்ரெஷர், அதாவது இரத்த கொதிப்பு. ரெண்டாவது டயபெட்டிஸ், மூணாவது ஹார்ட் டிசீஸ். இந்த மூணுமே பல நிலைகளில் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நோய்கள். அது மட்டும் இல்லாது பல விதமான மார்பிடிட்டின்னு சொல்லுவாங்க. மார்பிடிட்டி அப்படின்னு சொன்னாக்கா உடலுக்கு பலவித குறைபாடுகளை, பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. இதில் இன்றைக்கி நாம் பேச போகிறது ஹைப்பர் டென்ஷன் என்கிற இரத்த கொதிப்பு. இந்த இரத்த கொதிப்பு அப்படின்னு என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய இருதயத்திலிருந்து ஓடுகின்ற இந்த இரத்த குழாய்கள் வழியாக போகுது இல்லையா, அந்த இருதயத்திலும் அந்த குழாய்களிலும் ஒரு ப்ரெஷர் ஒன்று மெயின்டைன் ஆகும். அந்த ப்ரெஷர் மெயின்டைன் ஆனால் தான் இந்த இரத்த ஓட்டம் சீராக அமையும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு டவுனுக்கு வாட்டர் சப்ளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய டேங்க் இருக்கும், அந்த வாட்டர் டேங்க் இருக்கும். அந்த வாட்டர் டேங்க்லேருந்து குழாய்கள் எல்லா வீடுகளுக்கும் வாட்டர் சப்ளை பண்ணும். அதே மாதிரி இருதயம் அப்படிங்கிற அந்த பம்பில் இருந்து இரத்த குழாய்கள் மூலமாக உடலின் பல பகுதிகளுக்கு நம்ம அனுப்பப்படுகிறது. அப்போ அந்த வாட்ரு தண்ணி இரத்த குழாயில் போகணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு அழுத்தம் வேணும், இல்லை ஒரு ப்ரெஷர் இருந்தால் தான் தண்ணி பாயும். ப்ரெஷர் இல்லைன்னாக்கா தண்ணி பாயாது. அதனால் அவருக்கு ப்ரெஷர் வேணும். அதே மாதிரி இருதயத்திலிருந்து ரத்தம் நம்முடைய கை கால்களுக்கோ தலைக்கோ காலுக்கோ போகணும் அப்படின்னு சொன்னால் இருதயம் மார்பில் இருக்குது. தூரத்தில் உள்ள பகுதிகளுக்கு போகணும்னு சொன்னோன்னா அங்கே ஒரு அழுத்தம், அதுதான் ப்ரெஷர்னு சொல்கிறோம். அந்த அழுத்தம் காரணமாக ரத்தம் உடலின் பல பாகங்களுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த இரத்த அழுத்தம் இரத்த அழுத்தம்னு சொல்கிறோம். இந்த இரத்த அழுத்தம்ங்கிறது நார்மலாக இருக்கணும். அது இருந்தால்தான் இரத்த ஓட்டம் சீராக அமையும். இரத்த ஓட்டம் சீராக இருந்தால்தான் உடலின் பல பகுதிகளுக்கும் ரத்தம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மூளைக்கு ரத்தம் போகாது, கை காலுக்கு ரத்தம் போகாது, கிட்னிக்கு போகாது, குடல்களுக்கு போகாது. ரத்தம் போகலைன்னா இந்த உறுப்புகள் எல்லாம் செயல் இழந்து போய்விடும். அதனால் இரத்த அழுத்தம் என்பது இருக்க வேண்டும், அவசியமானது. பிளட் ப்ரெஷர் என்பது அவசியமானது. அதுக்கு தான் நம்ம நார்மலாக என்ன சொல்லியிருக்கோம்னா 120/80 அது ஒரு நார்மல் வச்சுக்கோங்க. மேலே ஒரு நம்பர், கீழே ஒரு நம்பர் போடுவாங்க. மேலே உள்ளதுக்கு சிஸ்டாலிக் ப்ரெஷர்னு பேர், கீழே உள்ளதுக்கு டயஸ்டாலிக் ப்ரெஷர்னு பேர். சிஸ்டாலிக் ப்ரெஷர்னு கேட்டிங்கன்னா அது இருதயத்திலே உண்டாகக்கூடிய அழுத்தம். இருதயத்தில் உண்டாகக்கூடிய அழுத்தம் அது 120 அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. டயஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னா இந்த இருதயம், இந்த இரத்த ஓட்டம் கடைசியாக உதாரணமாக இதயத்திலேருந்து கை விரல்களுக்கோ, கை மணிக்கட்டுக்கோ, இல்லை காலுடைய மணிக்கட்டுக்கோ, அல்லது தலையினுடைய உச்சிக்கோ போகும்போது அங்கே ரெக்கார்ட் பண்ணுற அந்த அழுத்தம் தான் டயஸ்டாலிக் ப்ரெஷர்னு பேர். அது மேலே ஒரு நம்பர் போட்டு கொடுப்பாங்க, மேலே ஒரு நம்பர், கீழே ஒரு நம்பர். இந்த டயஸ்டாலிக் ப்ரெஷர் வர வர குறைஞ்சிக்கிட்டே வரும். 120லேருந்து வர வர குறைஞ்சிக்கிட்டே வரும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் டேங்க்லேருந்து தண்ணி வரும்போது வாட்டர் டேங்கில் பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்கு தண்ணி வேகமாக வரும், தூரத்தில் உள்ள வீடுகளுக்கு வேகம் குறையும் இல்லையா. அந்த வாட்டர் ஃப்ளோ ஆக ஆக அந்த அழுத்தம் குறையும் இல்லையா. அதே மாதிரி தான் அந்த ரத்தம் ஹிருதயத்தில் கிளம்பும்போது ஒரு ஹை ப்ரெஷரில் வரும், போக போக இது குறைஞ்சிடும். அதனால் இந்த சிஸ்டாலிக் ப்ரெஷர், டயஸ்டாலிக் ப்ரெஷர்னு பேர். சிஸ்டாலிக் ப்ரெஷருங்கிறது நார்மலாக ஒரு 100லிருந்து 130 வரையில் இருக்கணும், அதுதான் நார்மல் ப்ரெஷர். டயஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது 60லிருந்து அதிகமாக 90க்குள்ளே இருக்கணும். இது ஒரு ரேஞ்ச் தான், ஒரு இட்ஸ் நாட் எ ஃபிக்ஸட் நம்பர், இட்ஸ் ஓன்லி எ ரேஞ்ச். இப்போ ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொன்னால் அது நாட் நார்மல் பிளட் ப்ரெஷர். நான் சொன்னது நார்மல் பிளட் ப்ரெஷர். ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொன்னால் இரத்த அழுத்தம் அதிகமாகிவிட்டது அப்படின்னு அர்த்தம். இப்போ அது ஏன் ஹைப்பர் டென்ஷன் எப்போ ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இருதயத்தில் அடிக்கிற அந்த ப்ரெஷர் நம்ம 120 சொன்னாலே 130 வரைக்கும் இருக்கலாம். அதற்கு மேலாக போனால் அதுக்கு சிஸ்டாலிக் ஹைப்பர் டென்ஷன் பேர். அதே மாதிரி தூரத்தில் கை கால்களுக்கோ அல்லது
தலைக்கு உச்சிக்கோ போகும்போது அந்த ரத்த அழுத்தம் நம்ம 90 வரைக்கும் போகலான்னு சொன்னோம். அதுக்கு மேலே போனால் அது டயஸ்டாலிக் ப்ரெஷர்னு பேர். இது ரெண்டுமே அதிகமாக போனால் நம்ம ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆக ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் இன்க்ரீஸ் போத் இன் தி சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக் ப்ரெஷர். இதில் வந்து ஐசோலேட்டட் சிஸ்டாலிக் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஸ்டாலிக் ப்ரெஷர் மட்டும் ஏறுறது, அது ஐசோலேட்டிக் டயஸ்டாலிக் ப்ரெஷர் இருக்குது, அது டயஸ்டாலிக் மட்டும் ஏறுறது. ஆனால் பொதுவாக ரெண்டு ப்ரெஷருமே அதிகமாக இருக்கும். அதுதான் நம்ம ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன், அதாவது இருதயத்திலும் இரத்த குழாய்களிலும் வருகிற ஹைப்பர் டென்ஷன், இரத்த கொதிப்பு நம்ம பார்க்குறோம். இது இல்லாமல் பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் ஒன்று இருக்குது. எப்படின்னு கேட்டால் நுரையீரல்களிலே ஏற்படக்கூடிய இரத்த குழாய்கள் அழுத்தம். அப்புறம் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் ஒன்று இருக்குது. அது வந்து கல்லீரல் இருக்கு இல்லையா, அதிலே உள்ள இரத்த குழாய்கள் ஏற்படைய அதிர்ஷ்டம். இது மாதிரி நிறையா இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு மண்டையில் வந்து அந்த கபாலத்தில் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் ஆனிச்சுன்னா நமக்கு அதை வந்து அது செரிப்ரல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க, செரிப்ரல் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது அதே மாதிரி கண்ணில் வந்து ப்ரெஷர் ஆகும், அது கிளாக்கோமான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரத்த அழுத்தம் பல இடங்களில் ஏற்படலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி ப்ரைமரியாக பார்க்க போகிறது இருதயத்திலும் இரத்த குழாய்களும் ஏற்படக்கூடிய பிளட் ப்ரெஷர். இப்போ நம்ம சிஸ்டாலிக் ப்ரெஷர் பார்த்தோம், இப்போ இந்த டயஸ்டாலிக் ப்ரெஷர் பார்த்தோம். இப்போ இந்த இதில் வந்து இதுலேயே ரெண்டு இருக்குது. ஒன்று ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன் ஒன்று இருக்குது, இன்னொரு செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன் கேட்டிங்கன்னா அதுக்கு எந்த காரணமும் நமக்கு தெரியாது அல்லது கண்டுபிடிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். இந்த பரம்பரையாக இருக்கு இல்லையா, ஒரு குடும்பத்தில் வந்து அப்பாவுக்கோ மாமாவுக்கோ சித்திக்கோ சித்தப்பாவுக்கோ ப்ரெஷர் அந்த ஹைப்பர் டென்ஷன் இருந்தால், இரத்த கொதிப்பு இருந்தால் அது ஃபேமிலியில் மற்றவர்களுக்கும் வரலாம். அப்புறம் இது வந்து வேறு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காரணங்கள் இல்லாது, அதுக்கு ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன் பேர். அப்புறம் செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு காரணத்தினால் வருவது. உதாரணமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உடம்பில் உள்ள மற்ற வியாதிகளினால், முக்கியமாக கிட்னி டிசீஸ், கிட்னி இருக்கு இல்லையா, சிறுநீரக கோளாறு வந்தால் ரத்த கொதிப்பு அதிகமாகும், அதுக்கு ரீனல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு பேர். அப்புறம் சில மருந்துகள் சாப்பிட்றதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பெஷலி இந்த கான்ட்ராசெப்டிவ்ஸ்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஈஸ்ட்ரோஜன்லாம் அந்த லேடிஸ்க்கு வந்து மெனப்போஸ்க்கு அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் மாற்ற சாப்பிடுவாங்க, பேச்சஸ் போடுவாங்க. அந்த மாதிரி அந்த டேப்லெட்னால் இன்னும் நிறைய மருந்துகளினால் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் ரைஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் மற்ற வியாதிகளினால், இப்போ இந்த அயோட்டான்னு நம்ம பெரிய ஒரு மகாதமனி இருக்கு இல்லையா, அதிலிருந்து கோளாறுனால அதனால் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ரைஸ் ஆகலாம். இதுக்கெல்லாம் செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு பேர். இப்போ இது இல்லாமல் நம்ம சொன்ன மற்ற பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பொது ரத்த ஓட்டம் குறைவாக நார்மலாக இருக்கும், ஆனால் நுரையீரலில் வந்து ப்ரெஷர் அதிகமாகும். அதுக்கு தான் வந்து பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு போகிறது. இப்போ நம்ம அதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல, நம்ம ஜென்ரல் ஹைப்பர் டென்ஷன் தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஹைப்பர் டென்ஷன் வருது, இரத்த கொதிப்பு வந்தால் என்னென்ன அதனால் உங்களுக்கு விளைவுகள் இருக்கும், என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், வாட் ஆர் தி சிம்டம்ஸ். ஒரு வியாதினா ஒரு சிம்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷனுக்கு சிம்டம்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைப்பர் டென்ஷன் ஆஸ் சச் ஹேஸ் நோ சிம்டம்ஸ். அது முக்கியமான பார்க்கணும். ஹைப்பர் டென்ஷன் வந்து ஓரளவுக்கு மேலே போய் மற்ற உறுப்புகளை பாதிக்காத வரையில் அது இருக்கிறது தெரியவே தெரியாது. நீங்கள் வந்து மெஷர் பண்ணால் தான் தெரியும், சாதாரணமாக இருக்கிறது தெரியவே தெரியாது. அதனால தான் இதுக்கு பேர் சைலண்ட் கில்லர்னு பேர். ஹைப்பர் டென்ஷனுக்கு சைலண்ட் கில்லர்னு பேர். அது பாட்டியே ப்ரெஷர் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கோம், சில பேருக்கு 200/100 கூட போயிருக்கோம், ஆனால் வெளியிலே தெரியாது. ஆனால் பிபி எடுத்து பார்த்தோம்னா நம்ம அதை பார்க்க முடியும். அதனால் வந்து யூஸ்வலி சிம்டம்ஸ் கிடையாது. ஆனால் ஹைப்பர் டென்ஷன்னால் பக்க விளைவுகள் நம்ம அதை பின்னாடி பார்க்க போகிறோம். அதனால் வர சிம்டம்கள் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் ஆச்சுன்னா மென்டல் ஃபங்க்ஷன் வந்து டிரேஞ்ச் ஆகிடும், அதாவது சிந்திக்கக்கூடிய திறன் குறைஞ்சிரும், அந்த மென்டல் ஃபங்க்ஷன் ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும். அப்புறம் செஸ்ட் பெயின், நெஞ்சில் வெளி வரலாம், அப்புறம் மயக்கம் வரலாம், அப்புறம் படபடப்பு வரலாம், அப்புறம் வந்து கால் கையில் வீக்கங்கள் வரலாம், அப்புறம் வந்து யூரின் போகிறது குறையலாம். அப்புறம் சிவியர் கேசஸில் வந்து அதிகமான தலைவலி ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் வாமிட்டிங் வரலாம், ஒரு உமட்டல் வரலாம், கடைசியாக வந்து சீஷர், வலிப்பு இருக்கு இல்லையா, இந்த ஹைப்பர் டென்ஷன் போய் மூளையை பார்க்கும்போது வலிப்பு கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி பலவிதமான சிம்டங்களை இந்த
ஹைப்பர் டென்ஷன் உண்டாக்கும். அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் பிபி ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்னா கண்ணில் உள்ள ரெட்டினாங்கிற இந்த விழித்திரையை பாதிக்கும்போது உங்களுடைய கண்ணில் பார்வை கோளாறுகள் வரலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஹைப்பர் டென்ஷனால் வரக்கூடிய நம்ம சிம்டம்ஸ், அதனால் அறிகுறிகள் பார்த்தோம். இப்போ எப்படி நம்ம சொன்னோம் ஹைப்பர் டென்ஷன் வந்து எதனால் வருதுன்னு தெரியாதுன்னு சொன்னோம் பிரைமரி ஹைப்பர் டென்ஷனில். பட் சில 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 ஃபேக்டர்ஸ் என்னென்னா சில விஷயங்கள் இருந்தால் அது வந்து ஹைப்பர் டென்ஷனுக்கு வழிவகுக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக 55 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரும். அதாவது பிளட் ப்ரெஷர், ரத்த கொதிப்பு வரும். அப்புறம் நம்ம வீட்டில் அப்பா அம்மாவுக்கோ இல்லை மாமாவுக்கோ சித்திக்கோ சித்தப்பாவுக்கோ ஹைப்பர் டென்ஷன் இருந்தால் நமக்கு வருவதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு பிபி ரத்த கொதிப்பு வரும். அப்புறம் நிறையா வந்து புகையிலை உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு வரும். ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு நிறையா வரும். அப்புறம் ஒபிசிட்டி, அதிகமான எடை உள்ளவங்களுக்கு, ஒபீஸாக இருக்காங்களே வெயிட் குறையாமல் இருக்கவங்களுக்கு வரும். அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம், சாப்பாட்டில் இந்த சோடியம் அப்படிங்கிற ஒரு நம்ம போன பதிவில் பார்த்தோம், மைக்ரோ நியூட்ரியன்ட்டில் பார்க்கும்போது சோடியம்ங்கிறது ஒரு மேக்ரோ மினரல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் குட் ஹெல்த்னா. பட் இந்த சோடியத்தினுடைய அளவு ஜாஸ்தியானால் அப்போவும் உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். அதனால் ஹை சோடியம் சாப்பிட்டா பிபி டெஃபினட்டாக ரைஸ் ஆகும். அதனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் வந்து எப்பொழுதும் ஒரு ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்குது, பிஸ்காக இல்லாமல் சோம்பேறியாக இருக்கவங்களுக்கு வரும். அப்புறம் ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு வரும். அந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட நிலைகள் உள்ளவர்களுக்கு நமக்கு இந்த இரத்த கொதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் சில விஷயங்கள் வந்து இந்த ஸ்லீப் அப்னியான்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பல பேர் பார்த்துருப்பீங்க, தூங்கும்போது நம்ம கூட பார்ட்னரோ இல்லை குழந்தைங்களோ அப்பா அம்மாவோ நம்ம பக்கத்தில் தூங்கும்போது திடீர்னு தூக்கத்தில் அவங்க அப்படியே ஒரு ஜெர்க் மாதிரி அடிப்பாங்க. அவங்கள சுற்று கவனிச்சிங்கன்னா அவங்க மூச்சு விடும்போது திடீர்னு ஒரு மூச்சு அப்படியே நின்றுடும் ஒரு ஷார்ட் டைமுக்கு. அப்புறம் மறுபடியும் விட ஆரம்பிப்பாங்க. இதுக்கு பேர் ஸ்லீப் அப்னியா அப்படின்னு பேர். இந்த ஸ்லீப் அப்னியா அப்படிங்கிறது இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கு ஒரு ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கும். அப்புறம் இன்னும் நம்ம முன்னையே சொன்ன மாதிரி இந்த ஹேபிட்டில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு செடன்டரி ஹேபிட்டு, ஒபீஸு, ஒரு இர்ரெகுலர் டயட்டு, கண்ணாபின்னான்னு சாப்பிட்றது, சோடியம் நிறையா சாப்பிட்றது, ஃபேட்டெல்லாம் நிறையா சாப்பிட்றது, அப்புறம் இன்ஆக்டிவிட்டி, நல்லா ஆக்டிவாக இல்லாமல் இருக்குது. இப்படிப்பட்ட கண்டிஷன்லாம் உள்ளவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் ரத்த கொதிப்பு அதிகமாக வரும். சரி, இப்போ ரத்த கொதிப்பு வந்துடுச்சு, நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணல அப்படின்னா இல்லை என்னுடைய விளைவுகள் என்னென்ன நடக்கும், இதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னா முதல்ல இருதயத்தை பாதிக்கும். ஹைப்பர் டென்ஷன் பாதிக்கிறது முதல்ல இருதயத்தை பாதிக்கும், இரத்த குழாய்களை பாதிக்கும். இருதயத்தில் பாதிக்குன்னா இருதயத்தினுடைய துடிப்பு அதிகமாகும். இழுப்பு அதிகமாகும்போது இருதயம் அதிகமாக வேலை செய்யும். இந்த நம்ம இரத்த கொதிப்புக்கு முக்கியமான காரணமே சிஸ்டாலிக் ப்ரெஷருக்கு 2 விஷயம். ஒன்று அது இரத்த துடிப்பு, அதான் இருதய துடிப்பும் ஸ்ட்ரோக் வால்யூம்னு சொல்லுவாங்க. இந்த இருதயம் ஒவ்வொரு தடவை துடிக்கும் போதும் ஒரு 75 ml ஆஃப் பிளட்டை இஜெக்ட் பண்ணும். அதுக்கு இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன்னு பேர். அதையும் இந்த ரத்த துடிப்பு நமக்கு 70 to 80 வச்சுக்கோங்க. அதையும் பெருக்கினா அதுதான் ப்ரெஷர். உங்களுக்கு சிஸ்டாலிக் ப்ரெஷருங்கிறது இதயத்தினுடைய துடிப்பின் எண்ணிக்கையும் ஸ்ட்ரோக் வால்யூம் ஒவ்வொரு துடிப்பிலும் எவ்வளோ பிளட்டை எஜெக்ட் பண்ணுதோ அதுதான் ப்ரெஷர். ஆக இப்போ 2, ஒன்று இந்த ஸ்ட்ரோக் வால்யூம் அதிகமானாலும் அல்லது இந்த துடிக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமானாலும் பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். இது முக்கியமான விஷயம். இப்போ ஸ்ட்ரோக் வால்யூம் எப்போ அதிகமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளட்டு நமக்கு 5 to 6 லிட்டர்ஸ் தான் இருக்கணும் இல்லையா? ஒரு மனிதனுக்கு 5 to 6 லிட்டர்ஸ் தான் பிளட் இருக்கும். சில காரணங்களில் பிளட் வால்யூம் அதிகமாகிடும். இந்த பிளட்டினுடைய அளவு அதிகமாகும். எப்போ ஆகும்னு சொன்னீங்கன்னா, முக்கியமாக சோடியம் சொன்னோம். இந்த சோடியம் உடம்புல அதிகமாகும்போது சோடியத்தோடு அது வாட்டரையும் சேர்த்து இழுத்துக்கும். அப்போ சோடியத்தோட வாட்டர் சேர்த்து இழுக்கும்போது அந்த பிளட் வால்யூம் ஜாஸ்தி ஆகிடும். பிளட் வால்யூம் ஜாஸ்தி ஆகும்போது பிளட்டோடைய ஸ்ட்ரோக் வால்யூம் நம்ம 75 ml சொன்னது 100 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது அதிகமாகிடும். அப்போ அந்த பல்ஸ் ரேட்டோடு நம்ம பெருக்கும்போது அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். இதுதான் சிஸ்டாலிக் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அதனால் இதை நான் இந்த நிலையில் இருதயம் அதிகமாக வேலை செய்யணும். இதயம் பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் துடிச்சிட்டு இருக்கிற ஒரு உறுப்பு. அது வேலை செய்யணும் அப்படிங்கும்போது
அதனால் இருதயத்தின் பாதிப்பு வரும். அதில் இருதயத்தினுடைய செயல்பாடுகள் குறைஞ்சி போகும். ஒன்று இருதயம் விரிஞ்சு போகும், இருதயம் சதைகள் தடிச்சு போகும். இதெல்லாம் காரணத்தினால இருதயம் ஃபெயிலியர் ஆகும். ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அப்போ ஹார்ட் ஃபெயிலியர் வரும். அதுக்கு அடுத்தபடியாக கிரானிக் கிட்னி டிசீஸ், சிறுநீரக கோளாறுகள், இந்த பிளட் ப்ரெஷர்னால் சிறுநீரக கோளாறு வரும். அப்புறம் இந்த இருதயத்துக்கு போகக்கூடிய இருதய இரத்த குழாய் கொரோனரி ஆர்டரின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஹார்ட் அட்டாக் கொண்டு பண்ணுறது. நம்ம ஸ்டண்ட் வைக்கிறோம் இல்லையா, பிளாக் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆர்டரிகளில் அந்த பிளாக் வரும், கொரோனரி ஆர்டரி டிசீஸ் சொல்லுவோம். அப்புறம் அதனால் ஹார்ட் அட்டாக் வரும், ஹார்ட் ஃபெயிலியர் வரும். அப்புறம் கண்களில் ரெட்டினாவில் இருக்கிற அந்த இரத்த குழாய்கள் பாதிக்கும்போது பார்வை போயிடும். அப்புறம் பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ்னு பேர். அதாவது பக்கத்தில் கை காலில் இருக்கிற இரத்த குழாய்கள் எல்லாம் பாதிக்கப்படும் போது பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ் அப்படின்னு வரும். இதெல்லாம் மேலாக மூளையிலே போகிற இரத்த குழாயில் பாதிக்கப்படும் போது எங்கே ப்ரெஷர் அதிகமாகுது, அந்த குழாயில் அடைப்பு வந்தாலோ, அந்த குழாய் பிச்சுட்டு போனாலோ அங்கே ஹெமரேஜ், பிரெயினில் ப்ளீடிங், அந்த ஹெமரேஜ் வரும், அந்த இரத்த கசிவு ஏற்படும். அதுதான் நம்ம பிரெயின் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். பிரெயின் ஸ்ட்ரோக் வந்தால் நமக்கு பக்கவாதம், ஹெமிப்ளீஜா, கோமா, ஈவன் டெத்து கூட வரலாம். ஸோ இதெல்லாம் ஹைப்பர் டென்ஷன், அந்த இரத்த கொதிப்பினால் ஏற்படக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ். இப்போ இது மாதிரி வந்தவங்களுக்கு நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று சிம்பிள். நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுடைய பிளட் ப்ரெஷர் எடுப்பாங்க, அவங்க செக் பண்ணுவாங்க. அதை வச்சுட்டு ஒரு ப்ரிலிமிரியாக நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்கள் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் யூ ஹவ் காட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு பேர். இப்போ ரத்த கொதிப்பு உள்ளவங்களுக்கு வி ஹவ் டு ப்ரொசீட் வித் அதர் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தமாக நீங்கள் இசிஜி பார்க்கணும், ஏன்னா ஹார்ட்டு பார்க்கணும், எக்கோ பார்க்கணும், அப்புறம் கிட்னியை பார்க்கணும். கிட்னியில் எப்படி கிட்னியினுடைய அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த கிளாம்புலார் ஃபில்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. EGFRன்னு போயிருக்கு. EGFRங்கிறது அது எவ்வளவு நீரை இந்த கிளாமரலஸ் கிட்னி வடிகட்டுதுங்கிறத அதை பார்க்கணும். அப்புறம் ஆல்புமின், சுகர், இந்த மாதிரி எல்லா விதமான டெஸ்ட்டுகளும் நம்ம பண்ணி, அப்புறம் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பிரெயினுடைய ஆக்டிவிட்டீஸை நம்ம டெஸ்ட் பண்ணோம், மென்டல் ஃபங்க்ஷனை டெஸ்ட் பண்ணோம். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஒரு ஸ்டேஜ், ஒரு நிலைக்கு வரும்போது நம்ம டயக்னோஸ் பண்ணோம். டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வி ஆர் கோயிங் டு கோ ஃபார் ட்ரீட்மெண்ட். இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு 4 விதமான ABCD அப்படின்னு 4 விதமான ட்ரக்ஸ் இருக்குது. ஹைப்பர் டென்ஷனுக்கு ஏ அப்படிங்கிறது என்னென்னா ஏசி இன்ஹிபிட்டாஸ் அண்ட் ARBS. இதோட ஏயில் ஆரம்பிக்கிறதா, இது ஏ அப்படின்னு பேர். அப்புறம் பி அப்படின்னா பீட்டா பிளாக்கர்ஸ், அது பி. அப்புறம் சியில் இருக்கிறது கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், அது சியில். அப்புறம் டினா டயூரிட்டிக். இந்த 4 விதமான ட்ரக்ஸும் இருக்குது. இந்த 4 விதமான ட்ரக்ஸை நாங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுடைய ஏஜு, உங்களுடைய ப்ரெஷருடைய அளவு, சிஸ்டாலிக் ப்ரெஷருடைய அளவு, டயஸ்டாலிக் ப்ரெஷருடைய அளவு, அப்புறம் உங்களுக்கு கோமார்பிடிட்டி, உங்களுக்கு பிபி மட்டும்தான் இருக்குதா, இல்லை ஹார்ட் டிசீஸ் இருக்குதா, பிரெயினில் ப்ராப்ளம் இருக்கா, கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கா, உங்கள் ரெட்டினா நல்லா இருக்கா, பெரிஃபரல் ஆர்டிஸ் நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்ற நிலையில் நாங்கள் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதனால தான் இந்த காம்பினேஷன் ட்ரக் சிங்கிள் ட்ரக்ஸ் கிடையாது. அந்த காலத்தில் ஒரே ட்ரக்கை கொடுப்பாங்க, அதை டோஸை ஏற்றுக்கிட்டே போவாங்க. இப்போ சைனீஸ் மெனு அப்ரோச் அப்படின்னு ஒரு நியூ ஃபார்முலா இருக்குது. அதுபடி ஒரே ஆரம்பிக்கும் போதே 2 அல்லது 3 ட்ரக், 4 ட்ரக் சொன்னவங்களுக்கு ABCD இல்லையா, இந்த 4ல் we will select 2 or 3 ட்ரக்ஸ். அதை லோ டோஸில் கொடுப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் எல்லாமே they got their own side effects. ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டா பிளாக்கர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் ரேட் ரொம்ப குறைஞ்சிரும். நான் மட்டும் நிறையா கொடுத்துட்டிங்கன்னாங்க. அதனால் எல்லா ட்ரக்லையும் ஸ்மாலர் டோஸாக கொடுத்து காம்பினேஷன் தெரப்பின்னு பேர் இருக்குது. உங்களால் சிங்கிள் ட்ரப்பு கிடையாது, காம்பினேஷன் பண்ணி உங்கள் ட்ரப் கொடுக்கும். அது இல்லாமல் இப்போ மாடர்ன் ட்ரெண்ட் என்னன்னா, ஒரு பேஷண்ட் எங்கள்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது தி டியூட்டி ஆஃப் எவ்ரி டாக்டர் இஸ் டு எக்ஸ்பிளைன் டு த பேஷண்ட் வாட் தே ஹவ் காட், வாட் வி ஆர் டூயிங், வாட் வி ஆர் கிவிங் அண்ட் ஹவு எவ்ரிதிங் இஸ் ஆக்டிங். இதெல்லாம் சொல்லி ஆகணும். இப்போ நான் உங்களுக்கு 2 ட்ரக் கொடுக்குறேன்னா நான் உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு இந்த 2 கொடுக்குறேன், இந்த ட்ரக்கு இதுக்காக கொடுக்குறேன். ஏன்னா ப்ளட் ப்ரெஷர் பல காரணங்களால் வரலாம். ஏன்னா அதனால அதுக்கும் ஒன்று கொடுப்போம். அதெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் கொடுப்போம். அப்போ தான் இப்போ இந்த மாடர்ன் ட்ரெண்டில் இட் இஸ் த டியூட்டி ஆஃப் எவ்ரி டாக்டர் டு எக்ஸ்பிளைன் த பேஷண்ட். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னன்னா இந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, உங்களுடைய டயக்னோஸ் என்ன இருக்குது, நான் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணினேன், இப்போ நான் என்னென்ன உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன், என்னென்ன ட்ரக்ஸ் கொடுக்குறேன், எதுக்கு இந்த 4 ட்ரக்ஸ் கொடுத்தோம்னா யூ ஷுட் எக்ஸ்பிளைன் இந்த 4 ட்ரக்கு எதுக்காக கொடுக்குறேன், அப்புறம் ஒவ்வொரு ட்ரக்கோட ஆக்ஷன் என்ன, சப்போஸ் இந்த ஆக்ஷனில் ஓவர் டோஸ்லோ இல்லை ஏதோ காம்ப்ளிகேஷனோ
சைடு எஃபெக்டோ ஏதோ வருமா, வந்தால் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுறது, யூ ஹவ் டு எக்ஸ்பிளைன் ஈச் அண்ட் எவ்ரி திங். இப்போ முன்னெல்லாம் டாக்டர் போனால் கையை பிடிச்சி பார்ப்பாங்க, ஏதோ ஊசி போடுவாங்க, எழுதி கொடுப்பாங்க, சீட்டில் எழுதி கொடுப்பாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனால் இப்போ அப்படியே கிடையாது. யூ ஷுட் ஸ்பெண்ட் மோர் டைம் இன் டிஸ்கஸிங் வித் த பேஷண்ட், இன் எக்ஸ்பிளைனிங் எவ்ரி டு த பேஷண்ட். அதே மாதிரி இப்போ நான் வந்து 2 ட்ரக் கொடுத்தேன்னா உங்களுக்கு ஹார்ட் ரேட் கூட இருக்குது, அதனால் ஹார்ட் ரேட்டை உங்களுக்கு குறைக்கணும். ஹார்ட் ரேட் குறைச்சா உங்கள் ப்ளட் ப்ரெஷர் குறையும். அதுக்காக நான் உங்களுக்கு வந்து பீட்டா பிளாக்கர் கொடுக்குறேன். பீட்டா பிளாக்கர் கொடுத்தா உங்கள் ஹார்ட் ரேட் குறையும், அப்போ பிபி குறையும். அதேமாதிரி இன்னொருத்தருக்கு உங்களுக்கு ப்ளட் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் காலில் வீக்காக இருக்குது. ப்ளட் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுடைய எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் உங்களுக்கு ப்ளட் வால்யூம் குறைக்கணும், அதுக்காக உங்களுக்கு டயபெட்டிஸ் கொடுக்குறேன். இன்னும் சில பேருக்கு உங்களுக்கு 2 ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நான் வந்து 2 ட்ரக்கை சேர்த்து கொடுக்குறேன் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பண்ணி வி ஷுட் கெயின் தி கான்ஃபிடென்ஸ் ஆஃப் த பேஷண்ட். அப்போ தான் தென் ஒன்லி யூ ஆர் எ குட் ஃபிசிஷியன், குட் டாக்டர். இன்றைக்கி ட்ரெண்டு அப்படி தான் இருக்குது. அதை தான் நம்ம வந்து வி ஆர் ஆல் ஃபாலோயிங் தட். ஸோ இதை வந்து நான் இப்போ சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு அவுட்லைன் தான் அபவுட் ஹைப்பர் டென்ஷன். ஏன்னா ஹைப்பர் டென்ஷன் இஸ் இன் ஓஷன், பெரிய சப்ஜெக்ட்டு. பிட்டாக நம்ம சப்சிக்வெண்ட் டாபிக்ஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் எஸ்பெஷலி நான் எம்ஃபசைஸ் பண்ண வேண்டிய இந்த சோடியத்தை பற்றி. இந்த சோடியம் வந்து மெயினாக வந்து ப்ளட் வால்யூமை ரைஸ் பண்ணோம். ப்ளட் வால்யூமை ரைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பிபி ரைஸ் ஆகும். அதுதான் இன்னொரு பதிவில் உங்களை மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டான ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர். டாக்டர் ஜெகநாதன். பாய்.